நெக்ஸ்ட் ப்ளவுஸோட ஹேண்ட் எடுக்கும் போது எப்படி நம்ம முதுகுக்கு எடுக்கும் போது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். கீழே இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா இதில் 5 இருக்குது. 5னா இதோட சுற்றளவோடு வரும்போது உங்களுக்கு 10 வரும். இது இப்போ 6 வந்துச்சுன்னா 12, 5 வந்துச்சுன்னா 10, 4 வந்துச்சுன்னா 8, அந்த மாதிரி இதில் 5 இருக்குது. அப்போனா நம்ம வந்து டோட்டல் அளவு வந்து 10. சென்டர் பாயிண்ட்டு 5. நெக்ஸ்ட்டு ஹேண்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வச்சிங்கன்னா தெரியும் 6 இருக்குது. அப்போ இங்கே ஹைட் வந்துட்டு 6. அப்புறம் சைடு பார்க்கணும். ஹேண்டோட இந்த சைடு 3-6 இருக்குது. அப்போது லைட்டாக ஸ்லாண்டிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போதும் இந்த ஹார்மோல் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இப்படி வந்து இந்த இடத்துல உங்களோட ரைட் சைடில் இறங்கும் போது லைட்டாக அப்படி கர்வ் வரணும். ஏன்னா இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ஒரு கர்வ் வந்திருக்கும். அந்த கர்வ் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட ஹேண்டே நீங்கள் ஒரே சைடில் போட போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சைடில் போடும் போது 2 ஹேண்டு ஒன்று இப்படி இறங்குறது மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி வரும்போது இந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுவே நீங்கள் ஆப்போசிட் சைடில் போட போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடு மீட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் சைடில் இந்த கர்வ் வந்து இறங்கணும். இது டைலரிங் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. டைலரிங் தெரியாதவங்க மெஷர்மெண்ட் மட்டும் எனக்கு புரியாது அப்படின்றவங்களுக்காக நான் இந்த சிம்பிள் வேலை சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இந்த வச்சுக்கோங்க. இந்த மொத்த பிரெத்தும் இதில் தெரிஞ்சிடும். இந்த கோட் வந்துட்டு இதுக்கு அதிகமாக போயிடவும் கூடாது, இதுக்கு ரொம்ப உள்ளாரையும் வந்துடக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த கர்வும் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் அந்த கர்வ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.